பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். இன்றைய வகுப்பின் இரண்டாவது பாடம். அந்த பாடத்துக்கு முன்னால் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. முயல் வளர்ப்பது, ரேபிட் வளர்ப்பது, தொடுவது பற்றி கேட்டிருக்கிறாங்க. இந்த பாடத்தில் இந்த பாடத்தில் நான் கலந்து இருந்தேன். இதை பற்றி கேட்டிருந்தாங்க, எனக்கு நினைவு இல்லை. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஷேக்கிட்ட இதை பற்றியான விளக்கத்தை கேட்டுட்டு நாம கேட்ட பிறகு இன்ஷா அல்லாஹ் தெரிவிக்கிறேன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். இன்றைய வகுப்பின் இரண்டாவது பாடம் அல் அன்வாருல் அஸரியத்து ஃபி ஸஹீஹி அக்பாரில் ஹயாத்தில் பர்ஸகியா என்ற பாடநூலாகும். மன்னரை வாழ்க்கை தொடர்பான சரியான செய்திகள் கொண்ட ஒரு சிறிய நூலாகும். கடந்த வகுப்பில் 8ஆம் பக்கம் வரைக்கும் நாம் பார்த்தோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல் முகத்திமா, போன வகுப்பில் முகத்திமாவை பார்த்தோம். அதை தொடர்ந்து 8வது பக்கத்தில் இடம்பெறக்கூடிய இந்த PDF ஃபைல் அனுப்பியிருக்கிற குரூப்புகளில் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வைத்து கொண்டால் ரொம்ப பயனாக இருக்கும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். 8வது பக்கமும் போன வகுப்பில் நாம் படித்து விட்டோம். இதில் நயீம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, மொழி ரீதியான அர்த்தம், அதாபுடைய அர்த்தம், அதாபுல் கபர், நயீமுல் கபருடைய அர்த்தங்களை எல்லாம் தெரிந்து கொண்டோம். நகாலல் லிமா பைன யதைஹா வமா கல்ஃபஹா வமௌஇதத்தல் லில் முத்தகீன், சூரா பக்கராவில் இடம்பெறக்கூடிய வசனம். அதே போல ஃபிர்ஆன் அழித்ததை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது இன்ன ஃபீ ஸாலிக லஇப்ரத்தல் லிமன் யக்ஷா, ஃபிர்ஆனை தண்டிக்கக்கூடிய அந்த விஷயத்திலும் தண்டனையை பற்றி சொல்லும் போதும் இந்த நக்கால் என்ற இந்த வார்த்தையை அல்லாஹு தஆலா பயன்படுத்துகிறார். நக்கால் தண்டனை என்ற அர்த்தமாகும். அதாபு, நக்கால், உகூபா என்ற அர்த்தம் எல்லாம் ஒரே அர்த்தம்தான். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்றைய வகுப்பில் நாம் படிக்க இருக்கும் பக்கம் 9வது பக்கத்திலிருந்து நாம் படிக்க இருக்கின்றோம். அதாப், அதாப் தண்டனை, வேதனை என்ற இந்த வார்த்தை இணைக்கப்பட்டுள்ளது. நயீம், மேலும் நயீம் நல்ல வாழ்க்கை என்ற இந்த வார்த்தையும் இணைக்கப்பட்டுள்ளது. இலல் கபர், கபர் என்ற வார்த்தையின் பக்கம் இணைக்கப்பட்டுள்ளது. அப்ப எப்படி சொல்றோம்? அதாபுல் கபர், நயீமுல் கபர், மன்னரை வாழ்க்கையின் தண்டனை, நயீமுல் கபர் மன்னரை வாழ்க்கையின் சுகபோகம், மன்னரை வாழ்க்கையில் சுகபோகமான வாழ்க்கை. இந்த மாதிரி அதாபுல் கபர் என்றும் நயீமுல் கபர் என்றும் இதாஃபத் இணைக்கப்படுகிறது. மின் பாபி தக்லீப், மிகைப்படுத்தக்கூடிய முறையின் அடிப்படையில், மிகைப்படுத்தக்கூடிய ஃபார்முலா பாப். நம்ம அஜ்னாஸ்லாம் படிக்கக்கூடிய அந்த அர்த்தத்தை இங்கே கொள்ளணும். பாப், கதவு என்ற அர்த்தம் இங்கே கொள்ளக்கூடாது. மின் பாபி தக்லீப், தக்லீப் மிகைத்து சொல்லுதல் என்ற அடிப்படையில். லிஅன்னல் காலிப், ஏனென்றால் பெரும்பாலும் ஃபில் மௌத்தா மரணித்தவர்கள், அன்னஹும் அவர்கள், யுதுஃபனூன ஃபில் குபூர் மன்னரைகளில் புதைக்கப்படுகிறார்கள். பெரும்பாலும் மௌத்தானவர்கள் மன்னரைகளில் புதைக்கப்படுகிறார்கள். எனவே லா அலா அன்னஹு ஹாஸுன் பிமன் யுதுஃபன், புதைக்கப்படக்கூடிய அந்த மௌத்தான மனிதரை குறிப்பாக கொண்டு அதாபுல் மௌத்தா என்று சொல்லப்படவில்லை. மாறாக எப்படி சொல்லப்படுகிறது? அதாபுல் கபர், அதாபுல் நயீமுல் கபர் என்று கபருடன் இணைத்து சொல்லப்படுகிறது. காரணம், மன்னரைகளில் மௌத்தானவர்கள் புதைக்கப்படுகின்ற காரணத்தினால். ஃபகுல், இப்போ அழகான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ஃபகுல் மன் மாத்த, மரணிக்கக்கூடிய அனைவரும், இறக்கக்கூடிய அனைவரும், நாலஹு
நஸீபுஹு மினல் அஸாபி அவின் நஈம், அவருக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை அல்லது நல்ல வாழ்க்கை அவருக்கு ஏற்படும், அவருக்கு கிடைக்கும். உபிர அவு லம் யுக்பர், மிக முக்கியமான ஒரு காயிதா, ஒரு சட்டம், முக்கியமான விஷயம். அவர் மண்ணறையில் புதைக்கப்பட்டாலும் சரி, புதைக்கப்படவில்லை என்றாலும் சரி, புதைக்கப்பட்டார், புதைக்கப்படவில்லை, புதைக்கப்பட்டாலும் அல்லது புதைக்கப்படவில்லை என்றாலும் அவருக்கு என்ன அதாப் கிடைக்க வேண்டுமோ அந்த அதாப் அவருக்கு கிடைக்கும், அல்லது அவருக்கு என்ன நல்ல வாழ்க்கை கிடைக்க வேண்டுமோ அது அவருக்கு கிடைக்கும். அதே போல ஃபலவ் அகலத்துஹு சிபாஉ, வன விலங்குகள் அவனை திண்டுவிட்டால், அவ்வளவு உஹ்ரிக, அவன் எரிக்கப்பட்டு விட்டாலும் சரி, வன விலங்குகள் அவனை திண்டு விட்டாலும் சரி, வன விலங்குகள் அவனை சாப்பிட்டு விட்டது, இப்போ உடலே இருக்காது, எலும்பு கூட தான் மிஞ்சி கிடக்கும், அப்படி இருந்தாலும் செத்துவிட்ட அந்த மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய அதாப் அல்லது நஈம் கிடைக்கும். அல்லது உஹ்ரிக, எரிக்கப்பட்டார். ஏன்னா நம்ம நாடுகளில் முஸ்லிம் அல்லாத சில மக்கள் என்ன செய்றாங்க, மரணித்து விட்டால் மரணித்து விட்டவரை எரித்து சாம்பலாக ஆக்கி விடுகிறார்கள். அந்த சாம்பலை தண்ணீரில் அல்லது வேறு இடங்களில் தூவி விடுகிறார்கள். அப்படியான நிலை ஏற்பட்டாலும் அவருக்கான அதாப் அவருக்கான அதாப் கிடைக்கும். அதுதான் இங்க சொல்றாங்க. அவ் உஹ்ரிக, அல்லது ஒரு முஃமின் ஒரு தீ சம்பவத்தில் அகப்பட்டு அவரு கரிந்து மரணித்து விட்டார் என்றாலும் ஒரு மூமின் அவருடைய நன்மையின் அடிப்படையில் அவருக்கான அந்த நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அதுதான் இங்க சொல்றாங்க. அவ் உஹ்ரிக, அவர் எரிக்கப்பட்டாலும் சரி, ஹத்தா சார ரமாதன், அவர் சாம்பலாக மாறிவிட்டார். வனுசிஃப ஃபில் ஹவா, காற்றிலே தூற்றப்பட்டு விட்டது. வனுசிஃப, அந்த மரணித்து விட்ட மனிதன் தூற்றப்பட்ட சாம்பலாக போனப்ப அந்த சாம்பல் தூற்றப்பட்டது. ஃபில் ஹவா, காற்றிலே. அவ்வளவு சுலிப, கழுகு மரத்தில் ஏற்றப்பட்டான். இப்போ முன்னொரு காலத்துல என்ன செய்வாங்கன்னா, கழுகு மரத்துல ஏற்றி அந்த மனிதனை கொன்றுவாங்க. கொன்ற பிறகு அந்த மனிதனுடைய உடலை கழுகு பறவைகள் கொத்தி அழுகின பிறகு அதை சாப்பிட்டு. இப்படி போனாலும் சரி, அவ்வளவு கரிக ஃபில் பஹர், கடலிலே மூழ்கினான். கடலே மூழ்கி அதுல மீன்கள்லாம் அந்த உடலை எல்லாம் கடித்து சாப்பிட்டு ஒன்றும் இல்லாமல் அவன் ஆகிவிட்டான். இப்படி ஆனாலும் வஸல இலா ரூஹிஹி வ பதனிஹி மினல் அஸாபி அவின் நஈம், மிக முக்கியமான ஒரு விஷயம். அவனுடைய ரூஹிலும் அவனுடைய உடலிலும் தண்டனை அல்லது நஈம், நல்ல வாழ்க்கை என்பது வஸல, ஏற்படும், வந்தடையும். மா யஸிலு இலா அஹ்லில் குபூர், மன்னரை வாசிகளுக்கு, மன்னரையில் அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏற்படக்கூடியதெல்லாம் இந்த மன்னரையில் அடக்கம் செய்யப்படாமல் புதைக்கப்படாமல் வேறு விதமாக மரணித்த அவர்களின் உடல்கள் சிதைக்கப்பட்டாலும் எரிக்கப்பட்டாலும் வனவிலங்குகளால் தின்னப்பட்டாலும் அல்லது கடலிலே மூழ்கி மீன்கள் அந்த உடலை சாப்பிட்டு விட்டாலும் மன்னரையில் அடக்கம் செய்யப்பட்டவருக்கு கிடைக்கக்கூடிய அதே தண்டனை அல்லது நல்ல வாழ்க்கை என்பது அவருடைய ரூஹுக்கும் உயிருக்கும் அவருடைய பதன் உடலுக்கும் சேரும். மிக முக்கியமான ஒரு சட்டம். 1வது அடிக்குறிப்பு என்ன கொடுத்திருக்கிறாங்க, உந்துர், இதற்கான ஆதாரம் அரூஹ் என்ற நூல் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா. இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா தொகுத்த ரூஹ் என்ற நூலை போய் பார்வையிட சொல்றாங்க. அந்த நூல்ல இருந்து எடுத்திருக்காங்க ஷேக். ஜில்து 1 சஃப்ஹா பக்கம் 213 போய் பாருங்க. அடுத்து வஅதாபுல் கப்ர், மன்னரையின் தண்டனை என்பது யுசம்மா ஐதன் அதாபுல் பர்ஸஹி வ நஈமுஹ். அதாபுல் கப்ர் என்ற இந்த வார்த்தைக்கு அதாபுல் பர்ஸஹ் என்றும் நஈமுல் பர்ஸஹ் என்ற பெயரும் சொல்லப்படும். மேலும் கூடுதலான பெயர்
அதாபுல் கபர் என்று சொல்லப்படுவதை போல மற்றொரு பெயர் என்ன? அதாபுல் பர்ஸஹ், திரை உலகத்தின் தண்டனை. வ நஈமுஹு, பர்ஸஹ் உடைய திரை உலகத்துடைய நஈம், சுகபோகமான வாழ்க்கை என்ற வார்த்தையும் சொல்லப்படும். பாலல் இமாம் இப்னுல் கையிம் ரஹ்மஹுல்லாஹ் ஃபி ரூஹ் என்ற நூலில் இப்னுல் கையிம் ரஹ்மஹுல்லாஹ் குறிப்பிடுகிறார்கள், ஜில்து 1 பாகம் 1 சஃப்ஹா பக்கம் 213 குறிப்பிடுகிறார்கள், யன்பகி ஐ யுலம, அறியப்படுவது, அறிந்து கொள்வது அவசியமாகும். எதை அறிந்து கொள்ள வேண்டும்? அன்ன அஸாபல் கப்ரி வ நஈமஹு, மன்னரினுடைய வேதனை, மேலும் மன்னரினுடைய அந்த சுகபோகமான வாழ்க்கை, நஈம் இன்பமான வாழ்க்கை என்பது இஸ்முன் லி அஸாபில் பர்ஸஹி வ நஈமி. பர்ஸஹ் திரை வாழ்க்கை, அதாவது திரை உலகத்தினுடைய பர்ஸஹ் உடைய அஸாப் தண்டனை என்ற பெயரை விளங்கிக் கொள்வது அவசியமாகும். அதே போல பர்ஸஹ் உடைய நஈம், நல்ல வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை என்ற மற்றொரு பெயரையும் அறிந்து கொள்வது அவசியமாகும். அஸாபுல் கபர், நஈமுல் கபர் என்று அறிந்து கொள்வதை போல அஸாபுல் பர்ஸஹ் வ நஈமுஹு அல்லது வ நஈமுல் பர்ஸஹ் என்ற ஒரு பெயரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் லிதாலிக் யஜிபுல் இஅ்திகாதுல் ஜாஸிமு பிஹுசூலில் அஸாபி அவின் நஈமி லின்னாசி பஅதல் மௌத். மேலே கூறப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் உறுதியாக நம்புவது அவசியமாகும். மன்னரையினுடைய தண்டனை, மரணத்துக்கு பிறகு மனிதர்களுக்கு தண்டனை அல்லது நஈம், சுகபோகமான வாழ்க்கை கிடைக்கும் என்பதை உறுதியாக நம்பிக்கை கொள்வது கடமையாகும். வத்தஸ்தீகு பிஜமீஇல் அக்பாரில் வாரிதத்தி பிஷஅனிஹி, மன்னரை வாழ்க்கை தொடர்பாக, மன்னரையில் கிடைக்கக்கூடிய தண்டனை அல்லது சுகமான வாழ்க்கை தொடர்பாக வரக்கூடிய செய்திகள் அனைத்தையும் உண்மைப்படுத்துவதும் யஜிபு, அவசியமாகும். வ இஸ்பாத்து மா தல்லத் அலைஹி மின் அஸாபில் அம்வாத், மரணித்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகள் தொடர்பாக வந்திருக்கக்கூடிய, அறிவிக்கக்கூடிய ஆதாரங்கள், உறுதியாகி இருக்கக்கூடிய ஆதாரங்களை அதை உறுதிப்படுத்துவதும் வாஜிப், அவசியமாகும், வேஜிபு. அதே போல வ நஈமிஹிம் அலா ஸாஹிரிஹி, வெளிப்படையாக நமக்கு மரணித்தவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும், மரணித்த பிறகு மரணித்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை அஸாப் தொடர்பாக, மரணித்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய, மரணத்திற்கு பிறகு கிடைக்கக்கூடிய நஈம், சுகபோகமான வாழ்க்கை தொடர்பாக அறிவிக்கக்கூடிய ஆதாரங்கள், உறுதியான ஆதாரங்களை இஸ்பாத், அதை உறுதிப்படுத்துவதும் அவசியமாகும். வ இல்லம் யுத்ரிகில் அக்ல், மனிதனுடைய அந்த புத்தி புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் சரி, புத்தியால புரிந்து கொள்ள முடியல, எப்படா அது, மரணித்து விட்டாரு, மண்ணோட நம்ம பார்க்கும்போது எல்லா அவனோட உடல் எலும்புகள்லாம் உக்கி விட்டது, இவருக்கு எப்படி தண்டனை ஏற்படும் ஆதாரங்கள் சொல்லுது என்றெல்லாம் நாம அறிவை வைத்து ஒப்பிட்டு பார்ப்பது கூடாது. அதுதான் இங்க சொல்றாங்க, வ இல்லம் யுத்ரிகில் அக்ல் அவில் ஹிஸ், அறிவோ அல்லது புலன்களோ, புலன், பார்வை புலன், செவி புலன், இந்த புலன்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும், அறிவும் புலனும் அறிந்து கொள்ளவில்லை என்றாலும், அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும், அதனுடைய உண்மையை, குன்ஹஹு வ ஹகீகத்தஹு, அந்த மன்னரை வாழ்க்கை தொடர்பான தண்டனை அல்லது சுகபோகமான அந்த வாழ்க்கையை, அதனுடைய யதார்த்தத்தை, அதனுடைய உள்ளமையை அறிவு அல்லது புலன்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும், அது தொடர்பாக வரக்கூடிய ஆதாரங்களை உறுதிப்படுத்தி அவற்றை உண்மைப்படுத்துவது, உறுதியாக நம்புவது யஜிபு, அவசியமாகும். எனவே இதன் இப்போது ஃபஹகீகத்துஹு
மன்னரை வாழ்க்கை தொடர்பான யதார்த்த நிலை என்பது ஜஅத் நுசூசுல் கிதாபி வஸ்ஸுன்னதி முபய்யினதன் லிஅக்பாரி மா யகூனு ஃபில் ஹயாத்தில் பர்ஸகிய்யதி மின் அஸாபின் வ நஈமின். குர்ஆனும் சுன்னாவும் கொண்டு வந்துள்ள ஆதாரங்கள், குர்ஆனிலிருந்தும் குர்ஆனுடைய ஆதாரங்கள், சுன்னாவினுடைய ஆதாரங்கள் பர்ஸகிய்யா அந்த திரை உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செய்திகளை தெளிவுபடுத்தக்கூடியவைகளாக இருக்கின்றன. தெளிவுபடுத்தக்கூடிய ஆதாரங்கள் வந்துள்ளன. மன்னரை வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அதாப் தண்டனைகள், மன்னரை வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நஈம் சுகபோகமான வாழ்க்கைகள் தொடர்பாக குர்ஆனிலும் சுன்னாவிலும் செய்திகள், தெளிவுபடுத்தக்கூடிய செய்திகள் வந்துள்ளன. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். கீழே அடிக்குறிப்புகள் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்காம விட்டுட்டோம். இந்த அடிக்குறிப்பு, அதாவது குர்ஆனிலும் சுன்னாவிலும் வந்திருக்கக்கூடிய ஆதாரங்களை உண்மைப்படுத்துவது அவசியமாகும். இது தொடர்பாக வரக்கூடிய அடிக்குறிப்பு. 2வது, இந்த செய்தி இடம்பெறக்கூடிய நூல் என்னன்னு சொன்னா வந்துரில் மின்ஹாஜ லின் நபவி ரஹிமஹுல்லா, இமாம் நபவி ரஹிமஹுல்லா தொகுத்துள்ள மின்ஹாஜ் என்ற புத்தகத்தை பார்வையிட சொல்றாங்க. அதே போல பக்கம் 17 சஃப்ஹா ஜுசு 17 சஃப்ஹா 200. இப்போ நிறைய பாகம் எழுதியிருக்கிறாங்க. ரூஹ என்ற நூலை பார்வையிட சொல்றாங்க. இப்னுல் கையிம் இதற்கான ஆதாரமா ரூஹ் என்ற நூலை போய் பார்வையிடுங்கள். இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா தொகுத்த நூல், ஜில்து பாகம் 1 சஃப்ஹா பக்கம் 111, 182, 183, 192 ஆகிய பக்கங்களை போய் பார்வையிடுங்கள். அடுத்து 3வது அடிக்குறிப்பு என்னன்னு சொன்னா வஅம்மா கௌலுல் இமாம் இப்னுல் ஹஸ்ம் ரஹிமஹுல்லா ஃபில் மிலலி வன் நிஹல் என்ற நூலில் இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாவுடைய கூற்று, ஜில்து பாகம் 4 சஃப்ஹா 56, 57 இடம்பெறக்கூடிய அந்த கூற்றானது வஅம்மாமன் ظن أن الميت يحيى في قبره قبل يوم القيامة فخطأ فهذا خطأ منه. அதாவது வஅம்மாமன் ظن أن الميت يحيى, மரணித்து விட்ட மனிதர், மிக முக்கியமான ஒரு தகவல், மரணித்து விட்ட ஒரு மனிதர் யஹ்யா ஃபீ கப்ரிஹி, அவருடைய மன்னரையில் உயிர் வாழ்கிறார் என்று யார் எண்ணுவாரோ, கபல யௌமல் கியாமா, மறுமை நாளுக்கு முன்பாக, இவருடைய அந்த எண்ணமானது தவறானது. ஃபஹாதா ஹதஉம் மின்ஹு, இந்த இமாம் இப்னு ஹஸ்ம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த கூற்றானது அவர்களுடைய இஜ்திஹாத் அடிப்படையில் ஏற்பட்டுள்ள ஒரு பிழையாகும். எனவே இந்த கூற்று, அதாவது சில அறிஞர்களிடத்தில் தவறான கூற்றுகள் வந்திருக்கலாம். அந்த கூற்றை இங்க இப்னு ஹஸ்ம் ரஹிமஹுல்லாஹ் அவங்கள்ட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த கூற்றை இது தவறானது, சரியான கூற்றுகளை இதை அறிஞர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஆதாரங்களை ஷேக் அவங்க இந்த கிதாப்ல தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதான் இப்னு ஹஸ்ம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க இந்த மன்னரை வாழ்க்கை தொடர்பாக தவறான கூற்றை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய இஜ்திஹாத், அவங்களுடைய அந்த இஜ்திஹாதுல தவறு செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த கூற்று என்ன செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர்கள் கூற்றுக்கு மாற்றமாக ஆதாரபூர்வமான மன்னரை வாழ்க்கையை உண்மைப்படுத்தக்கூடிய செய்திகள் இருக்கின்றன. அதுதான் சரியானது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சரி, இப்ப அழகான ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஃபமினன் நாஸ் மை யுனஅமு ஃபீ கப்ரிஹி. இன்ஷா அல்லாஹ் இந்த கூற்றோட நாம நிறுத்திக் கொள்வோம். ஃபமினன் நாஸ் மை யுனஅமு ஃபீ கப்ரி. ஏன்னா சிலர் மன்னரை வாழ்க்கை போய் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. சில அறிஞர்கள் இந்த மாதிரியான கூற்றை கூறினால் அவர்களுடைய இஜ்திஹாத் தவறானது. மன்னரை வாழ்க்கை என்பது மன்னரை
அதாவது ஹயாத்துல் பர்சக் என்பது உண்மை. அது எப்படி இருக்கும் என்பது பற்றி தொடர்பாக வந்திருக்கக்கூடிய செய்திகளை நாம உண்மைப்படுத்த வேண்டும். பமினன்னாஸ், ஆகவே மக்களில் மையு நஅமு ஃபி கப்ரிஹி, அவருடைய மன்னரையில் நல்ல வாழ்க்கையில் வாழக்கூடியவரும் இருக்கிறார். வமின்ஹும், மக்களில் மையு அஸ்ஸபு, அவருடைய மன்னர் வாழ்க்கையில் தண்டிக்கப்படக்கூடியவரும் இருக்கிறார். வதாலிக, இது அல் ஜஸாஉ ஹாசிலுன் லிர்ரூஹி வல் ஜஸதி, இது அவருடைய ரூஹிலும் அவருடைய உடலிலும் ஏற்படக்கூடிய ஒன்றாகும். உடலிலும் ரூஹிலும் ஏற்படக்கூடிய ஒன்று. அதை நாம் அப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதற்கான ஆதாரம் வன்துர் அர்-ரூஹ லிப்னில் கையிம், அதே போல வல் ஆயாத்தில் பையினாத்தி ஃபி அதமி சமாஇல் அம்வாத் என்ற நூலில் லில் ஆலூசி ரஹ்மஹுல்லா குறிப்பிட்டிருக்கிறாங்க. சஃப்ஹா 70. வ ஷர்ஹ சுதூர் லி சுயூத் ரஹ்மஹுல்லா குறிப்பிட்டிருக்கிறாங்க. வ தஃப்சீர் அல் குர்ஆன்ல லிப்னி கதீர் ரஹ்மஹுல்லா இந்த செய்தியை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது மரணித்த பிறகு மன்னரில் இருக்கக்கூடிய மனிதர்களில் நன்மை செய்தவங்க அங்க இன்பமான வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க, தீமை செய்தவங்க தீய தண்டனையை அனுபவிக்கிறார்கள். இந்த நிலையானது ஹாசிலுன் லிர்ரூஹி வல் ஜஸத், ரூஹ் அந்த உயிருக்கும் ஜஸத் உடலுக்கும் ஏற்படக்கூடிய கூலி அல்லது தண்டனையாகும். அல்லாஹு தஆலா சூரா காஃபிர் 46வது வசனத்தில் கூறுகிறான். இந்த சென்டென்ஸோட நம்ம முடித்துக்கொள்வோம். டைம் முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் இடையிலே நிறுத்தினா ஒரு கம்ப்ளீட்டா நிலை கிடைக்கான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இன்னும் ஒரு 5 நிமிடங்களுக்குள்ளாக. அல்லாஹு தஆலா கூறுகிறான், அன்னாரு, நரகம், நெருப்பு, யுரதூன அலைஹா குதுவ வ அஷியா, காலையிலும் மாலையிலும் அதில் அவர்கள் கொண்டு வரப்படுகிறார்கள். வயோம தகூமு ஸாஅ, மறுமை நாள் நடைபெறும் அன்று, அதுகிலு ஆல ஃபிர்அவுன, ஃபிர்அவுனுடைய குடும்பத்தினரை நீங்கள் நுழைய வையுங்கள், அஷத்தல் அஸாப், மிக கடினமான வேதனையில் என்று அல்லாஹு தஆலா சூரா காஃபிர் 46வது வசனத்தில் கூறுகிறார். ஷேக் ஃபௌசி இப்னு அப்துல்லாஹ் ஹஃபிஸஹுல்லாஹ் கூறுகிறார்கள், வஹாதிஹில் ஆயா, இந்த ஆயத் ஃபீ ஷஅனி அஸாபில் கப்ர், மன்னரை வேதனை தொடர்பாக வந்திருக்கக்கூடிய ஆயாவாகும். قال الحافظ ابن كثير رحمه الله في تفسير القرآن, இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய தஃப்சீரில் பாகம் 4 பக்கம் 81 குறிப்பிடுகிறார்கள், வஹாதிஹில் ஆயா, இந்த ஆயத் சூரா காஃபிர் 46வது வசனத்தில் இடம்பெறக்கூடிய இந்த ஆயா, அஸ்லுன் கபீருன், மிகப்பெரிய ஒரு அடிப்படையாகும், ஃபி இஸ்தித்லாலி அஹ்லி சுன்னா, சுன்னாவை பின்பற்றக்கூடிய மக்கள் ஆதாரமாக கொள்வதற்கு மிகப்பெரிய அடிப்படையாக இருக்கிறது. சுன்னாவை பின்பற்றக்கூடிய மக்கள் எதை ஆதாரமாக கூறுகிறார்கள்? இதை வைத்து அலா அஸாபில் பர்ஸகி ஃபில் குபூர், மன்னரைகளில் அந்த பர்ஸக் உடைய அஸாப் தண்டனை உண்டு என்று அஹ்லு சுன்னாக்கள் இந்த ஆயத்தை மிகப்பெரிய ஆதாரமாக எடுத்து கூறுகிறார்கள் என்பதாக ஹாஃபிஸ் இப்னு கதீர் ரஹ்மஹுல்லாஹ் குறிப்பிடுகிறார்கள். வகால தஆலா, அல்லாஹு தஆலா கூறுகிறான் சூரா ஃபுஸ்ஸிலத் 30வது வசனத்தில், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று கூறியவர்கள், சும்ம இஸ்தகாமு, பிறகு அதிலே நிலைத்திருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், நிலைத்தல் என்பது ரொம்ப அவசியமான ஒன்று. அல்லாஹ் தான் எங்களுடைய இறைவன் என்று கூறி அதிலேயே அவர்கள் நிலைத்திருந்தார்கள், டைவர்ட் ஆகல, இணை வைப்பு ஷிர்கின் பக்கம் போகல. இப்படியான இந்த மக்கள் இப்படியே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நிலைக்கு வரக்கூடிய அந்த மக்களிடத்தில தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, வானவர்கள் அவர்களிடத்திலே இறங்கி வருவார்கள், வந்து கூறுவார்கள், அல்லா தஹாஃபு, நீங்கள் பயப்படாதீர்கள், சுப்ஹானல்லாஹ், வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், வ அப்ஷிரு,
நற்செய்தியை பெறுங்கள் ஜன்னா, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெற்றுக்கொள்ளுங்க, நல்ல செய்தியை பெற்றுக்கொள்ளுங்க, உங்களுக்கு சொர்க்கம் உண்டு. அல்லதி குன்தும் துஅதுன், நீங்கள் வாக்களிக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த சொர்க்கம் உங்களுக்கு உண்டு என்று மாணவர்கள் கூறுவார்கள். குல்து, ஷேக் ஃபௌசி பின் அப்துல்லாஹ் ஹஃபிதஹுல்லாஹ் கூறுகிறார்கள், வஹாதிஹில் ஆயா, இந்த ஆயத் ஃபி ஷஅனி நஈமில் கப்ர், மன்னரை வாழ்க்கையில் நஈம் சுகபோகமான நிலை உண்டு என்ற செய்தியை அறிவிக்கக்கூடிய வசனமாக இருக்கிறது. அப்ப நல்லா கவனிங்க, புஸ்தகத்தில் வரக்கூடிய 30வது வசனம் மன்னரை வாழ்க்கையில் நஈம் சுகபோகமான வாழ்க்கை உண்டு என்பதற்கான ஆதாரமாகும். சூரா காஃபிர்ல வரக்கூடிய 46வது வசனம் மன்னரை வாழ்க்கையில் தண்டனை உண்டு என்பதற்கான ஆதாரமாகும். மறக்கக்கூடாது. சரி, வல் புஷ்ரா, நற்செய்தி என்பது தகூனு ஃபீ தலாத்ததி மவாத்தின், 3 இடங்களில் ஏற்படும். ஒன்றாவது ஐந்தல் மௌத், மௌத்துடைய நேரத்தில் நல்லவர்களுக்கு. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எனக்கும் தங்களுக்கும் கொடுப்பானாக. நாம் இஸ்திகாமத்தோடு இருக்க வேண்டும். அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு எங்கள் இறைவன் அல்லாஹ் என்ற அந்த உறுதிப்பாட்டிலேயே நிலைத்திருக்க வேண்டும். இறை தூதர்கள் பிள்ளைகளுக்கு இதைத்தான் உபதேசமாக செய்தார்கள். வஃபில் கப்ர், இரண்டாவது மன்னரையிலே புஷ்ரா, நற்செய்தி கிடைக்கிறது. வஇந்தல் பஅத், பிறகு மன்னரிலிருந்து எழுப்பப்படும் நேரத்தில் நற்செய்தி கிடைக்கிறது. அப்போ நற்செய்தி 3 இடங்களில் கிடைக்கின்றன. ஒன்றாவது மௌத்துடைய நேரத்தில், இரண்டாவது மன்னரையில், மூன்றாவது உயிர் கொடுத்து எழுப்பப்படும் நேரத்தில். சுப்ஹானல்லாஹ். வந்தூர் ஆதாரத்தை நீங்க மஆலிம தன்சீல் லில் பகவி ரஹிமஹுல்லாவுடைய மஆலிம தன்சீல் என்ற நூலை பார்வையிடுங்கள். பக்கம் 7, பாகம் 7, ஜில்த், ஜீம்னா ஜில்துன்னு அர்த்தம், பாகம் 7, சஃப்ஹா 173. வல் ஜாமிஅ லிஹ்காமில் குர்ஆனி லில் குர்துபி ரஹிமஹுல்லாஹ். இவங்கெல்லாம் முஃபஸ்ஸிரீன்கள், இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய தஃப்சீர் நூலான அல் ஜாமி லிஹ்காமில் குர்ஆன், இந்த பேர்லாம் மனப்பாடம் செய்து கொள்வது சிறப்பு. ஜில்த் 15, சஃப்ஹா பக்கம் 359. வ இத்திஹாஃபல் காரி என்ற நூல் லிஷேக் ஃபௌசான், ஷேக் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் எழுதிய நூலான இத்ஹாஃபல் காரி என்ற நூலை, இத்ஹாஃபுல் தனியாக வாசித்தால் இத்ஹாஃபுல் காரி என்ற நூலை பார்வையிட சொல்றாங்க. சஃப்ஹா 120. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலிருந்து இதை தொடர்ந்து வரக்கூடிய இன்னும் பல கைபு, அதாவது இல்முல் கைப், மறைவான விஷயம், இது மறைவான விஷயம் தொடர்பாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய குர்ஆன் சுன்னாவின் சஹீஹான ஆதாரங்கள் அடிப்படையில் மன்னரை வாழ்க்கை தொடர்பான விஷயங்களை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம். அல்லாஹ் உதவி செய்வானாக. குறிப்பாக இன்றைய வகுப்பில் நாம் தெரிந்து கொண்ட விஷயம் 3 நற்செய்தி பெறப்படும் இடங்களை நாம் தெரிந்து கொண்டோம். அதே போல அதாபுல் கபருக்கான ஆதாரம் சூரா காஃபில் வரக்கூடிய 46வது வசனம், நஈமுல் கபருக்கான ஆதாரம் சூரா ஃபுஸ்ஸிலத் வரக்கூடிய 30வது வசனம் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். அதே போல தண்டனை என்பது வேதனை, தண்டனை அல்லது நஈமுல் கபர் அல்லது அதாபுல் கபர் என்பது அது ஹாசிலுன் லிரூஹி வல் ஜஸத், ரூஹ் உயிருக்கும் உடலுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு தண்டனை என்பதை நாம் விளங்கிக் கொண்டோம். அதே போல இன்றைய வகுப்பில் மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொண்டது, குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய இந்த ஆதாரங்களை நாம் உண்மைப்படுத்த வேண்டும். நம்முடைய அக்கல் புத்தி புரிந்து கொள்ளவில்லை என்றாலும், அதே போல ஹிஸ்ன்னு சொன்னா புலன்கள் புலனால் அறிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் நம்பிக்கை கொள்வது நம் மீது அவசியமாகும். அதே போல அதாபுல் கபர் கிடையாது, நஈமுல் பர்ஸக், நஈமுல் கபர் கிடையாது என்று கூறக்கூடிய கூற்றாளர்கள் அவர்களுடைய இஜ்திஹாதில் பிழை செய்துள்ளார்கள். அது தவறான கூற்றாகும் என்பதை நாம்
தெரிந்து கொண்டோம். அதில் இன்னும் மிக முக்கியமானது இன்றைய வகுப்பின் ஆரம்பத்தில் தெரிந்து கொண்ட இந்த விஷயம், அதாவது மண்ணறையில் புதைக்கப்பட்டாலும் சரி, புதைக்கப்படவில்லை என்றாலும் சரி, வனவிலங்கு சாப்பிட்டாலும் சரி, எரிக்கப்பட்டாலும் சரி, அவருக்கான அந்த அதாப், அந்த ரூஹ் பதனுக்கு ஏற்படும். அல்லது நயீம் என்பது ரூஹுக்கும் பதனுக்கும், உயிருக்கும் உடலுக்கும் அது ஏற்படும், வந்தடையும் என்பதையும் இன்றைய வகுப்பில் நாம் தெரிந்து கொண்டோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹு தஆலா இந்த வகுப்பின் மூலமாக நல்ல பயன்களை எனக்கும் தங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.